வானவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. சரஸ்வதி நமசிப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பௌத்வே சதா. இன்று நாள் வெள்ளிக்கிழமை, சோபகிருது வருடம், மாசி மாதம் 18வது நாள். ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று மார்ச் மாதம் 1வது நாள் 2024. இன்று காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை ராகு காலம், பின்பு பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை யமகண்டம். இன்று காலை நல்ல நேரம் 9:30 மணி முதல் 10:30 மணி வரை நல்ல நேரம். இன்று மாலை அதாவது 5:30 மணி முதல் 6 மணி வரை நல்ல நேரம். இன்றைய கிரக நிலைகளை பார்க்கலாங்க. மேஷ ராசியில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். கன்னியில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். ராகு பகவான் மீன ராசியில் சஞ்சரிக்கின்றார். மகரத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள். கும்பத்தில் சூரியன், சனி மற்றும் புதன் பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். இன்று சந்திரன் எங்கே இருக்கிறார் என்று பார்க்கும்போது சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இன்று யார் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, மீனராசியில் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனம் தேவை. இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் உச்சம் பெறுகின்றார். உடன் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானும் இருக்காங்க. இன்று சந்திரன் சப்தம ஸ்தானத்தில் வீற்றிருப்பது மிக விசேஷம். இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, உங்களுக்கு புதிய நண்பர்களினுடைய தொடர்புகள் கிடைக்கும், அதாவது அறிமுகங்கள் கிடைக்கும். அவர்களால் உங்களுக்கு பல விதங்களிலும் லாபங்கள் கிடைக்கும். இன்னும் கேட்டிங்கன்னா, அந்த புதிய நண்பர்கள் உங்களுக்கு வேறு விதமான அதாவது கான்ட்ராக்ட்ஸ்லாம் உங்களுக்கு தருவாங்க. உங்களுடைய தொழில் நிமித்தமாக அது ரொம்ப பயன்படுங்க. இன்றைய தினம் தம்பதிகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமை நிகழும். இன்று அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்று திருமண தகவல் மையத்தில் பதிவு செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் அவர் பாகிஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். இதனால் பிரிந்திருந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேருவதற்குண்டான நாளாக அமைகிறதுங்க. இன்றைய தினத்தில் சந்திரன் உங்களுக்கு உபஜய ஸ்தானத்தில் உள்ளதால், அதாவது உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, சைனஸ், வீசிங், ஆஸ்மா பேஷண்ட்லாம் கொஞ்சம் உங்களுடைய அந்த அது குளிர்ந்த ஆகாரங்களை தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, வெளியெல்லாம் போனீங்கன்னா மாஸ்க்லாம் போட்டு போங்க. தேவையற்ற அந்த தூசு இதெல்லாம் கொஞ்சம் நுரையீரல் பிரச்சனைகள் ஆளாவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி தொழில், பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்களை நீங்கள் பார்க்க முடியும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா, தேவையற்ற வாக்குவாதங்கள் வந்தாலும் கொஞ்சம் அமைதியாக இருங்கள், நல்லதே நடக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யார்? புதன் பகவான். அவர் பாகிஸ்தானத்தில் விட்டிருக்கிறாருங்க. உடன் சூரியன் மற்றும் சனி பகவானும் சேர்ந்து உள்ளார்கள். இது ரொம்ப ஒரு விசேஷம்னே சொல்லலாம். உங்களுடைய கடத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குரு பகவான். குரு பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்க்கச்சு ரொம்ப சூப்பராகவே இருக்காருங்க. அதாவது லாபஸ்தானத்தில் இருக்காங்க. இந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தான் உங்களை பல விதங்களிலும் காப்பாற்றி வருகிறார். இன்று சந்திரன் உங்களுக்கு ரொம்ப சாதகமான நிலையில் இருக்காருங்க. அதாவது பஞ்சமஸ்தானத்தில் உள்ளார். இதனால் உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பேருக்குண்டான நற்செய்திகள் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் அதாவது முக்கியமான ஒரு திருப்புமுனையாக இன்றைய நாள் அமையும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாரு? சந்திர பகவான். சந்திரனுடைய நிலை எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது சுகஸ்தானத்தில் விட்டிருக்கின்றார். இதனால்
அம்மாவுடைய உடல்நலத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது. அது மட்டுமின்றி இன்று இந்த ஆசிரியர்களுக்கு மற்றும் வழக்கறிஞர்களுக்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு காலகட்டம் சொல்லலாம். இன்று நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் நல்ல ஒரு அதாவது மற்றவர்கள் பாராட்டும்படியாகவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மன திருப்தியை தரும்படியாகவும் அமையும். ஆசிரியர்களுக்கு இன்னும் கேட்டிங்கன்னா சம்பள உயர்வு மற்றும் மேலதிகாரியினுடைய நெருங்கிய நட்பு இவ்வாறான விஷயங்கள்லாம் நடக்குங்க. இன்றைய தினத்தில் பிள்ளைகளால் உங்களுக்கு லாபங்கள் நிச்சயம் நிகழும். தேவையற்ற பிரச்சனைகளை நினைத்து மனதில் குழம்பிக்காதீங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த கிரக நிலைகள் அஷ்டமத்தில் சனி வேறு இருக்குது, சூரியனும் இருக்காங்க, புதனும் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் மற்றதெல்லாம் தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் தைரியமாகவும் உற்சாகமாகவும் செயல்படுங்கள். வெற்றி நமதே என்றபடி அமையும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையும். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான், அவர் சம சப்தம ஸ்தானத்தில் 7வது இடத்தில் வீற்றிருக்கிறது மிக விசேஷம். அது மட்டுமின்றி உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் இணைந்து உள்ளார் மற்றும் சனி பகவான் அங்கு ஆட்சி பீடத்தில் உள்ளார். ஸோ இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கைகள் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, தம்பதிகளிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் நிச்சயம் நிகழும். இருப்பினும் இந்த விட்டுட்டு போகிற வேலைலாம் இருக்காது. நிச்சயமாக சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலும் ஒன்றா தான் இருப்பீங்க. அதனால் கவலை வேண்டாம். கூடுமானவரை கொஞ்சம் இந்த வாக்குவாதம் வந்துச்சுன்னா விட்டு கொடுத்து செல்லுங்கள், அமைதியை காக்குங்கள், நல்லதே நடக்கும். இன்றைய தினத்தில் அதாவது உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனம் தேவை. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யார் அப்படின்னு பார்க்கச்ச புதன் பகவான். புதன் உப ஜெய ஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் வீற்றிருப்பது மிக விசேஷம். இது ஒரு நல்ல ஒரு அற்புதமான நிலையை குறிக்குதுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பொதுவாகவே எதை நம்ம நோக்கி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் பணம் தாங்க முக்கியம். பணம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் நிகழ்வு நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய களத்தில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். அவர் அஷ்டமஸ்தானத்திலிருந்து சந்திரனை வேற பார்க்குறாரு. ஸோ உங்களுக்கு எங்கே சென்றாலும் இன்று மதிப்பும் மரியாதையும் தங்களுடைய பேச்சிற்கு நல்ல ஒரு சொல்லுவாங்களே ஒரு அந்தஸ்து கிடைக்குங்க. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான். சுக்கரனுடைய நிலை எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்க்குறச்ச அவர் சுகஸ்தானத்தில் உச்சபலம் பெற்ற செவ்வாயுடன் இருக்கின்றார். இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே பயணம் செய்வதால் உங்களுக்கு இந்த கற்பனை திறன்கள் ரொம்ப அருமையாகவே வேலை செய்யும். அதுவும் குறிப்பாக இந்த ஆர்கிடெக்சர், டிசைனிங், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அழகு சம்மந்தப்பட்ட நிலையங்கள் வைத்திருப்பவர்கள், க்ரியேட்டிவிட்டி லைனில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மிக அருமையான காலகட்டம்னே சொல்லலாம். இன்று ஒரு சிலருக்கு அதாவது டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு பிடிச்சிறப்பு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வரலாம். அல்லது இன்று ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைச்சாலும் இன்று நீ பேசுகிற விஷயங்கள் அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இன்றைய தினம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். அவர் உப ஜெயஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். உங்களுடைய களத்தில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு அதாவது சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் 3வது இடம் என்று சொல்லக்கூடிய உபஜெயஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். இது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு அமைப்பு. இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கணும், உங்களுடைய சகோதர சகோதரி வழியில் உங்களுக்கு உதவிகள் உண்டு. ஒரு சிலர் வந்து பிரிந்திருப்பாங்க இல்லையா, சகோதர சகோதரிகள் பேசாமல் இருந்திருப்பாங்க. அவங்களாம் இன்று நீங்கள் பேச அதாவது சமாதானப்படுத்த வேண்டும் என்றால் இன்றைய தினத்தில் நீங்கள் போய் பாருங்கள். நிச்சயமாக அவங்க உங்களுக்கு இசைவு தருவார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மிக அருமையாக விட்டிருக்கின்றார் பஞ்சமஸ்தானத்தில்.
இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்காங்க. பொதுவாகவே நம்ம எதை பார்ப்போம்? லாபம் இருக்கா இல்லையா? எனக்கு லாபம் உண்டா? எந்த ஒரு விஷயம் உறவு முறைகளும் சரி, அவங்களாம் நமக்கு என்ன யூஸ் அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது காலகட்டம். வர வழியில் அப்படி தான் இருந்தாகணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறச்ச ரொம்ப சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்க்குறச்ச உங்களுக்கு லாபத்திலேயே சந்திர பகவான் இருக்கார். ஸோ உங்களுக்கு 7 சனி விட்டுடுச்சு. இந்த குரு பகவானுடைய அருள், சந்திரனுடைய அருள் இதெல்லாம் பார்க்கும்போது பண வரவுக்கு பஞ்சம் இல்லை என்று சொல்லலாம். இன்று பிள்ளைகளால் உங்களுக்கு பல விதங்களிலும் முன்னேற்றங்கள், ஆதாயங்கள் கிடைக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யார்? சனி பகவான் தான். இன்று சந்திரன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறச்ச தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷமே சொல்லலாம். இதனால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் கிட்டும் சொல்ல முடியும். உடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார். மற்றும் உடன் பார்த்தீங்கன்னா சூரியன், புதன் பகவானும் இருக்காங்க. ஸோ புதாதி யோகம் இருக்குது. இது மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய என்ன மாதிரியான விஷயங்கள் பார்த்திங்கன்னா, ஒரு நிர்வாகத்திறன் உங்களுக்கு அதிகரிக்கும். மற்றும் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய கம்பெனியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல பொசிஷன் உண்டான, அதாவது பொறுப்பளி தரக்கூடிய நிலையும் இருக்குங்க. இன்றைய நாளில் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி புரிகின்றார். ஒரு தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் அப்படின்னு பார்க்கறச்ச குரு பகவான் தாங்க. அவரும் மிக சிறப்பாகவே இருக்கின்றார். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் சூரியன் மற்றும் புதனுடன் இணைந்து இருப்பதால் நிச்சயமாக ஒன்றுக்கு மேற்பட்ட சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா? அதாவது அந்த குரு பகவானும் உபஜயஸ்தானத்தில் இருக்காங்க. ப்ளஸ் சனி, சூரியன், புதன் இந்த 3 இணைவுகளும் உங்களுக்கு பண வரவுக்கு சாத்தியக்கூறுகளை தருகிறது. இன்றைய தினத்தில் ராகு பகவானும் தனஸ்தானத்தை விற்றிருப்பதால் நிச்சயமாக பண வரவுக்கு எந்த ஒரு பங்கமும் இல்லை என்று சொல்லலாம். இன்று கொஞ்சம் அந்த சோம்பேறித்தனத்தை மட்டும் குடிகொள்வதை அகற்றிவிடுங்கள், நல்லதே நடக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அவர் தனஸ்தானத்தில் விற்றிருப்பது மிக சிறப்பு. விரயஸ்தானத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் உள்ளது, அது சனி, சூரியன் மற்றும் புதன். இதனால் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா இன்றைக்கி அதை தள்ளி வைங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேவையற்ற ஃபைன் நடக்கிறதுக்கெலாம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கவனம் தேவை. இன்று தம்பதிகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமை நிகழும், அதில் ஒரு குறைவும் இல்லை. உங்களுடைய விரயஸ்தானத்தில் பார்க்கும்பொழுது யார் எந்த கிரகங்கள் அப்படின்னு பார்க்குறச்சு 3 கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப இதுவாக இருக்குங்க. என்ன மாதிரிலாம் பிரச்சனை பண்ணும் அப்படின்னு பார்க்குறச்ச பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு அதாவது சொல்லுவாங்க இல்லையா, இன்னல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.